வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போவில் புதுசாக வந்திருக்கிற AXS 115 மாடலில் எப்படி வந்து ஓடிடிஆர் செட்டப் பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் போடுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, ட்ரேஸ் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க AXS 115 மாடல். இதில் வந்துட்டு நான் 6 கிலோமீட்டர் ஃபைபர்ஸ்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி செட்டப் பண்ணணும், ஓடிடிஆர் செட்டப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. 650 மீட்டர்னு போட்டிருக்காது தான் கிலோமீட்டர். நீங்கள் என்ன கிலோமீட்டர் செட் பண்ணணுமோ, லைக் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்ம ஃபீல்டோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்ஸ் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்கள் பல்ஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைம், உங்களுக்கு எவ்வளோ செகண்டில் வந்து ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக்கில் வேணும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் ஒரு கியர் கொடுத்துருப்பாங்க ஆட்டோன்னு, அதை ப்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பல்ஸையும் டிஸ்டன்ஸையும் அதுவே டிடெக்ட் பண்ணிக்கணும். டைம் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, வெறும் 5 செகண்டில் வச்சுட்டு எனக்கு ரிசல்ட் வர மாதிரி செட் பண்ணுறேன். இதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம், இதுக்கு மீனிங் வந்துட்டு ஆவரேஜ் டைம். அதே மாதிரி வேவ் லென்த் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வேவ் லென்த் இருக்கும். இதில் நான் 2 வேவ் லென்த் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு 1310 வேணும் இல்லை 1550 மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் 1310 டிக்காக இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி 1550 மட்டும் ட்ரேஸ் போகும். இல்லை எனக்கு 2 வேவ் லென்த் வேணும் அப்படின்னா 3010 நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் அண்ட் ரிசீவர் ஃபைபரோட லென்த் ஆட் பண்ணாலும் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ சேவ் ஆப்ஷனும் இருக்குது. அது போக இந்த ஓடிஆரில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஓடிடிஆர் ஆப்ஷன் இருக்குது, பவர் மீட்டர் ஆப்ஷன் இருக்குது, சோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் ஜாப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் நேம், ஆப்ரேட்டர், கம்பெனி, கஸ்டமர், இது எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு ஒரு நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் வந்துட்டு 100 ஃபைபர் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன நேமில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும். அதே மாதிரி ட்ரேஸ் ஃபைலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிரும். நான் ஒரு 100 ஃபைபர் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். என்ன ஆனால் யோன்னு போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. அதற்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா 100 ஃபைல் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் யோ தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது பவர் மீட்டர் செக் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா மினிமம் 27 dBலேருந்து மேக்ஸிமம் வந்து 10 dB வரை செக் பண்ணிக்கலாம். வேவ் லென்த் மாற்றோம்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது. 1310லேருந்து 1650 வரை கொடுத்துருக்காங்க. உங்கள் பவர் மீட்டராகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மெயினாக எது கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்போசிட்டில் பவர் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோர்ஸ் ஆப்ஷனும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எப்படி ஓடிடிஆர் ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஆட்டோ மோடில் வச்சுட்டேன். ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். வெறும் 5 செகண்ட் தான் ரிசல்ட் வச்சுருக்கேன். அது போக வேவ் லென்த் வந்து ஒன்லி 1550 மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி A715B ஓடிடிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வியூ வராது, சிம்பிள் ஃபார்மேட்டில் வரும். ஆனால் இந்த ஓடிடிஆரில் எல்லாமே இமேஜாக காமிச்சிடும். இது பார்த்திங்கன்னா பேட்ச் கார்டு சிம்பிள். இதே மாதிரி ஸ்ப்ளைஸ் இமேஜ் வந்துச்சுன்னா ஸ்ப்ளைஸ் இமேஜ் வந்துடும். பெண்டு இருந்தால் பெண்டுக்கு உடைய இமேஜ் வந்துடும். இந்த மாதிரி இமேஜ் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர் 148 மீட்டர் வந்துட்டு அந்த ஃபைபர்ஸ் போடுற லென்த் இருக்குது. நீங்கள் கிராஃப் வியூலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா இந்த 3 லைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் இடப்பட்ட தூரம் என்னங்கிறது தான் செக்ஷன். அதை வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எலமெண்ட்டில் போயிட்டு என்ன நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன
அதில் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இதில் வந்து சிம்பிள் தான் ஃபார்ம் ஆகும். இந்த டைம் ஃபுல்லாமே இமேஜாக வந்துடும். ஸோ ஈஸியாக வந்துட்டு ப்ராப்ளத்தை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளிட்டரில் லாஸ் இருந்துச்சு, ஸ்ப்ளிட்டரா இல்லை வந்துட்டு அந்த இடத்துல பிளெண்டா இல்லை வந்து ஸ்பைஸா அப்படிங்கிறத இமேஜாகவே ஷோ பண்ணணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது போக எனக்கு வந்துட்டு இந்த வெர்டிகலாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் ஹரிசாண்டல் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் வியூலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எனக்கு வெர்டிகல் வியூக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அகைன் இதை ப்ரெஸ் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு வெர்டிகல் வியூக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஓடிஆரில் வந்து ட்ரேஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ஈவெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த ஃபைபர் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பழைய ஓடிஆரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த சீக்வன்ஸ் போயிடும். பட் ஆனால் இந்த ஓடிஆரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபைலுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேஸ் எடுக்கணும்னா இந்த இதில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3ஆவது ஃபைபர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைபர் போட்டுறீங்க, மறுபடியும் நீங்கள் 2ஆவது ஃபைபர் எடுக்கும்போது கம்பல்சரியாக வந்துட்டு நீங்கள் அடுத்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணாமல் அதே பேஜில் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைபரோட டேட்டா வந்து எரேஸ் ஆகிரும். ஸோ இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும்.